பிஸ்னஸ் அப்படின்றது எல்லாருக்கும் பண்ணணும்னு ஆசை இருந்தால் கூட சிலருக்கு தான் அந்த பிஸ்னஸ் அப்படின்றது கை கொடுக்கும். சிலரோட தேதிகளுக்கு சில பிஸ்னஸ் கை கொடுக்கும். அந்த மாதிரி யாராக இருக்கலாம், எந்தெந்த பிஸ்னஸ் கை கொடுக்கும் அப்படின்றத நம்ம நியூமராலஜி மூலமாக சொல்ல முடியுமா சார்? பேசிக்காக பிஸ்னஸுக்குள்ள அந்த எசன்ஸ், அந்த நுணுக்கம், எசன்ஸ்ன்றது அந்த பிஸ்னஸுடைய நுணுக்கத்தை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அது தெரியாமல் பிஸ்னஸுக்கு போக மாட்டீங்க. உங்கள் டேட்டுக்கு எதுவோ அதை செய்யுங்க. இப்போ நீங்கள் 1ஆம் தேதி பிறந்திருக்கீங்கனாக்கா நீங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணாதீங்க, ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் இறங்கி பண்ணிங்கன்னா கூட யார் கூட இருந்து பண்ணுறீங்களோ நீங்கள் பயன்பெறுவதற்கு முன்னாடி எல்லாத்தையும் தொழிலை கற்று வச்சுக்கிட்டு நீங்கள் விட நீங்கள் யார் கூட சேர்ந்தீங்களோ அவர் தான் தொழில் கற்றுக்கிட்டு அதனுடைய நுணுக்கம் தெரிஞ்ச மாதிரி அவர் எஸ்கேப் ஆகிடுவார், அவர் தப்பிச்சுவார். நாளைக்கு அவர் தான் பிஸ்னஸ் பண்ணுவார், நீங்கள் மாட்டிப்பீங்க. உங்கள் டேட்டுக்கு எது சரியோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. 1/10/19/28 பிறந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பு ஒர்க் அவுட் ஆகுது. இண்டிவிஜுவலாக தான் பண்ணணும். நீங்கள் கற்றுக்கிறது கொஞ்சம் டைம் கூட எடுக்கட்டும், ஆனால் நீங்கள் தோக்க மாட்டீங்க. இன்வெஸ்டர் அப்படின்னு யாருன்னா வைக்கணும்னா இன்வெஸ்டர் வைக்கட்டும், பார்ட்னர் சேர்க்காதீங்க. ஒருவேளை தேவைனாட ஒரு பர்சன் அவங்களுக்கு கூட கொடுத்துருங்க. அவங்கள அவுட் ஆஃப் பார்ட்னராக வச்சுக்கிறேங்க. அப்படின்னா அவுட் ஆஃப் பார்ட்னர்னால் என்னென்னாக்கா ரிட்டனாக அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடாத ஒரு பார்ட்னர். அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வேண்டாம். எங்கள் பிஸ்னஸில் பணம் போடுறவர் கையெழுத்து போடாமல் எப்படி கொடுப்பாரு? பணம் வாங்கினதுக்கு கையெழுத்து தனியாக எழுதிக்கிங்க, பிஸ்னஸில் போடாதீங்க. அதுக்கு அர்த்தம் தான் 50% உங்கள் ஓன் மணி வச்சுக்கிங்க. 50% லோன் எடுங்க. எனக்கு லோனே வேண்டாம் சார், என்கிட்ட சொந்த காசு இருக்குது, பேரண்ட்ஸ் கொடுத்துரு, அது வச்சுக்கோங்க. உங்களுக்கு லோன் வாங்கலாம்னு நான் சொல்லலை. வாங்கிறதா இருந்தால் அப்படி வாங்காதீங்க. உங்களுக்கு லோன் யார் வாங்கினாலும் 50% உங்கள் ஓன் மணி இருக்கணும். மீதி 50 லோன் எடுத்துக்கோங்க. ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் யாரெல்லாம் எந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணலாம், யாருக்கெல்லாம் எந்த மாதிரியான பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றத பற்றின ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். தொழில் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு கொடுத்துருந்தோம் சார். அதில் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சார், நான் இந்த டேட்டில் பிறந்திருக்கேன், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க சார். அதனால் இந்த பதிவு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் சார். ஏன்னா பிஸ்னஸ் அப்படின்றது எல்லாருக்கும் பண்ணணும்னு ஆசை இருந்தால் கூட சிலருக்கு தான் அந்த பிஸ்னஸ் அப்படின்றது கை கொடுக்கும். சிலரோட தேதிகளுக்கு சில பிஸ்னஸ் கை கொடுக்கும். அந்த மாதிரி யாராக இருக்கலாம், எந்தெந்த பிஸ்னஸ் கை கொடுக்கும் அப்படின்றத நம்ம நியூமராலஜி மூலமாக சொல்ல முடியுமா சார்? நியூமராலஜி மூலமாக இல்லை, நியூமராலஜி மூலமாக தான் அதை சொல்ல முடியும். வேறு செகண்ட் ஆப்ஷன்ஸே கிடையாது. காரணம் பொதுவாக ஒரு பழமொழி இருக்குல்ல, தெரிஞ்ச தொழிலை விட்டவளும் தெரியாத தொழிலை தொட்டவனும் கேட்டான்னு அப்படி ஒரு பழமொழி. அது சில விஷயங்கள் பழமொழின்னு நினைக்கிறோம், அது யதார்த்தமான உண்மையும் கூட. நம்ம தொழிலை உங்களுக்கு தெரியாமல் சில பேர் சொல்லுவாங்க, பெரிய ஆள் ஆகிட்ருப்பாங்க, எதேச்சியாக அந்த பிஸ்னஸுக்கு போனாங்க, அது கிளிக் ஆகிடுச்சிங்கன்னா வேறு லெவலில் இருக்காங்க. ஆமாம்மா, என்கிட்ட கூட ஒரு பையன் இருக்கும், இன்னைக்கு கூட ஃபோன் பண்ணியிருக்கு. அவன் இருக்கும் கிட்டத்தட்ட 26, 27, 28 கூட இருக்கும். ரொம்ப சின்ன குட்டி பையன். அவனுக்கு பருவமே 18, 10, 21 வயசுக்குள்ளே தான் இருக்கும். இன்றைக்கி வேறு லெவலில் பிஸ்னஸில் பெரிய இது. அவருக்கு அது ஏதோ தெரியாமல் அந்த இதில் போயிட்டேன் அப்படி அவன் நினச்சிக்கிறான். நான் சொன்னேன், தெரியாமல் போகல, உனக்கு கரெக்டாக தான் போயிருக்கிற. அப்போ சொன்னேன், எனக்கு அதை தவிர வேறு எந்த தொழிலும் தெரியாதுன்னா, நீ அதையே செய்ய. அவன் வேறு லெவலில் சம்பாரிச்சு நீ பெரிய லெவலு. எதுனாலும் எனக்கு கேட்காம செய்ய மாட்டான். அது மாதிரி ஒருத்தர் இல்லை, இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் தெரியாமல் செய்யத்தீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க, அதுதான் உங்களுக்கு சரி. சில பேர் பிடிச்சிருப்பீங்க, அது உங்களுக்கு கரெக்ட் இல்லை. அதுதான் அங்கே இருக்கிறது. நீங்கள் பிடிச்சி உங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்க. ஆனால் அந்த தொழில் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கணும். நீங்கள் கனெக்டிவிட்டி இல்லாமல் செய்கிறதுல ஒன்றும் இல்லை. சில பேர் தொழிலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவாங்க, நான் பல கோடியை இழந்துட்டேங்க, ஆனால் இப்போ எக்ஸ்பீரியன்ஸை கற்றுட்டேங்க, ஆனால் இப்போ எனக்கு அந்த தொழிலை செய்ய முடியாது. அந்த தொழில் ஏதோ ஒரு தொழிலில் அதில் பல கோடியை விட்டுட்டேன், ஆனால் இப்போ ஃபுல்லி எக்ஸ்பீரியன்ஸை இப்போ கற்றுக்கிட்டேன். அது யாருக்கு யூஸு? அப்போது ஒன்று நீங்கள் கற்றுக்கிறதுக்கு பல கோடி நீங்கள் இழந்ததுக்கப்புறம் தான் கற்றுக்கிறீங்க, இல்லை பல லட்சத்தை இழந்ததுக்கப்புறம் கற்றுக்கிறீங்க. அதை தான் நானும் சொல்ல வரேன். அதுவே உங்கள் டேட்டுக்கு சரியான ஒரு தொழிலை செஞ்சிங்கன்னா அதை இழக்க வேண்டாமே. நான் பொதுவாகவே சிம்பிளாக சொல்கிறேன், தொழில் பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு ஃபார்முலா தான் அது. நீங்கள் எல்லா பிஸ்னஸும் நீங்கள் பண்ணிடுவீங்களா? எல்லாமே எங்களுக்கு தெரியும். அதான் ஃபார்முலான்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா.
ஃபார்முலாவை அதனுடைய பிஸ்னஸ் ஒரு ஃபார்முலாவை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க. அதை கொஞ்சம் சொல்லுங்களேன், தெரிஞ்சுக்கிறோம். அதை தான் நான் வந்திருக்கேன். அந்த ஃபார்முலாலேருந்து நீங்கள் விலகாமல் இருந்து பிஸ்னஸ் பண்ணிங்கனாக்கா, எந்த பிஸ்னஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆகிற பிஸ்னஸ் எதை பண்ணாலும் அது ஃபுல்லாக சக்ஸஸ் தான் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் அதில் தோக்க மாட்டீங்க. சில பேர்லாம் பிகினிங்கிலேருந்து அப் டு லைஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பல தலைமுறையில் அதை தொடர்ந்து செய்வாங்க, தோக்க மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த பிஸ்னஸ்ஸுங்கிற ஒரு ஃபார்முலாவை அவங்க படிச்சுட்டாங்க. நீங்கள் பிஸ்னஸை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் ஃபார்முலாவை கற்றுக்குறங்க. அதை சொல்லுங்கள் சார் ஃபார்முலாவை. நாங்கள் ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம், ஏன்னா பல லட்சம் பல கோடி இழந்துட்டு இன்றைக்கி நாங்கள் அப்படி அவசரப்படுறோம். அந்த ஃபார்முலா சொல்லுங்கள். ஒன்றும் சிம்பிள் தான். நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் நீங்கள் பேசிக்காக பிஸ்னஸுக்குள்ளுடைய அந்த எசன்ஸ், அந்த நுணுக்கம், எசன்ஸ்ன்றது அந்த பிஸ்னஸுடைய நுணுக்கத்தை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. அது தெரியாமல் பிஸ்னஸுக்கு போக மாட்டீங்க. நீங்கள் ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்க, அது தெரியாமல் போக மாட்டீங்க. அதை செய்யுங்க, தவறு இல்லை. ஆனால் அந்த தொழில் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த தொழிலினுடைய முழு நுணுக்கத்தை தெரிஞ்சுக்குங்க. பிஸ்னஸை பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு ஃபுல் நுணுக்கம் தெரியுங்க, நான் இறங்கி பண்ண போகிறேன், பிரச்சனையே இல்லை. எனக்கு கடன் கொடுக்கறதுக்கு கூட ஆள் இருக்குது, என்னை நம்பி பணம் போடுறதுக்கும் ஆள் இருக்குது, எல்லாமே சரி. உங்கள் டேட்டுக்கு எதுவோ அதை செய்யுங்க. இப்போ நீங்கள் 1ஆந்தேதி பிறந்திருக்கீங்கனாக்கா நீங்கள் பார்ட்னர்ஷிப் பண்ணாதீங்க, ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் இறங்கி பண்ணிங்கன்னா கூட யார் கூட இருந்து பண்ணுறீங்களோ, நீங்கள் பயன்பெறுவதற்கு முன்னாடி எல்லாத்தையும் கற்று வச்சுக்கிட்டு, தொழிலை கற்று வச்சுக்கிட்டு, நீங்கள் விட நீங்கள் யார் கூட சேர்ந்தீங்களோ அவர் தான் தொழில் கற்றுக்கிட்டு அதனுடைய நுணுக்கம் தெரிஞ்ச மாதிரி அவர் எஸ்கேப் ஆகிடுவார், அவர் தப்பிச்சுவார். நாளைக்கு அவர் தான் பிஸ்னஸ் பண்ணுவார், நீங்கள் மாட்டிப்பீங்க. நீங்கள் வெறும் ஆள் ஆடுவீங்க. அவர் கொஞ்சம் காசு எடுத்து வந்துட்டு அதில் பெரிய பிஸ்னஸ் நிறைய பெரிய ஆள் ஆயிடுவார். நிறைய பேருக்கு இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. உங்கள் டேட்டுக்கு எது சரியோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. 1/10/19/28 பிறந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பு ஒர்க் அவுட் ஆகுது. இண்டிவிஜுவலாக தான் பண்ணணும். நீங்கள் கற்றுக்கிறது கொஞ்சம் டைம் கூட எடுக்கட்டும், ஆனால் நீங்கள் தோக்க மாட்டீங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது, இன்வெஸ்டர் அப்படின்னு யாருன்னா வைக்கணும்னா இன்வெஸ்டர் வைக்கட்டும், பார்ட்னர் சேர்க்காதீங்க. ஒருவேளை தேவையோட ஒரு பர்சன் அவங்களுக்கு கூட கொடுத்துருங்க. அவங்கள அவுட் ஆஃப் பார்ட்னராக வச்சுக்கிறங்க. அப்படின்னா அவுட் ஆஃப் பார்ட்னர்னால் என்னென்னாக்கா, ரிட்டனாக அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடாத ஒரு பார்ட்னர். அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து வேண்டாம். எங்கள் பிஸ்னஸில் கையெழுத்து பணம் போடுறவர் கையெழுத்து போடாமல் எப்படி கொடுப்பாரு? பணம் வாங்கினதுக்கு கையெழுத்து தனியாக எழுதிக்கிங்க, பிஸ்னஸில் போடாதீங்க. அதுக்கு அர்த்தம் தான். உங்கள் பிஸ்னஸ் எதில் ஆரம்பிக்கிறீங்களோ அந்த பிஸ்னஸில் அவர் இல்லை, உங்கள் பேர் தான் இருக்குது. உங்கள் பேரோட நீங்களும் அவரும் பணம் வாங்கிக்கலாம், அதுக்கு தனியாக பேப்பர் வச்சுக்கிங்க, இதில் சேர்க்காதீங்க. இந்த பிஸ்னஸ்க்காக அவருக்கு பண்ணுறேன்னு சொல்லி அதை தனியாக எழுதிக்கிங்க. அக்ரிமெண்ட் கிடையாது அது. அந்த அக்ரிமெண்ட் பணத்துக்கு வாங்குறதுக்காக, பிஸ்னஸுக்குன்னு சொல்லாதீங்க, வேலை செய்யாது. இப்படி நிறைய ஃபார்முலா இருக்குது. அடுத்து, கற்றுக்கிட்ட பிஸ்னஸில் லோன் வாங்குறீங்க. ஏன்னா நீங்கள் வச்சுருக்கிற இதுக்கு உங்களுக்கு ஃபுல் லோன் கிடைக்கும், 100% கிடைக்கும். அப்படி வாங்காதீங்க. அது எந்த பிறந்த தேதி இருந்தாலும் சரி, 1, 2, 3, 4, 5, 6, 8, 9 வரைக்கும் சரி, 50% உங்கள் ஓன் பண்ணி வச்சுக்கிங்க. 50% லோன் எடுங்க. எனக்கு லோனே வேண்டாம் சார், என்கிட்ட சொந்த காசு இருக்குது, பேரண்ட்ஸ் கொடுத்துருக்கு, அது வச்சுக்கோங்க. உங்களுக்கு லோன் வாங்கலாம்னு நான் சொல்லலை. வாங்கிறதா இருந்தால் அப்படி வாங்காதீங்க. உங்களுக்கு லோன் யார் வாங்கினாலும் 50% உங்கள் ஓன் மணி இருக்கணும். மீதி 50 லோன் எடுத்துக்கோங்க, செகண்டரி. இல்லை சார், ஒரு பிஸ்னஸில் லோன் எடுக்காமல் இப்போ முழு காசு போட்டு பண்ணலாமா, இல்லை லோன் கண்டிப்பாக எடுக்கணுமா? என் பர்சனலாக கேட்டால் லோன் கண்டிப்பாக எடுக்கணும். பெரிய ப்ராஜெக்ட்டு, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு முழுசாக உங்கள் பணம் போடுறதோட ஒரு பாதி போட்டுட்டு பாதி லோன் வாங்கினீங்கனாக்கா ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கோங்க பிஸ்னஸில். அந்த கமிட்மெண்ட் 5 ரூபா நம்ம வாங்கின லோனுக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் 10 ரூபா சம்பாதிங்க, 20 ரூபா சம்பாதிங்க. அங்கே 5 கொடுத்துருங்க, 5 செலவுக்கு வச்சுங்க, 10 சேவிங்ஸ்க்கு வந்துடும். இந்த மாதிரி ஒரு ஃபார்முலாவை போட்டுட்டு பிஸ்னஸ் பண்ணுங்கள். அதுக்கு டைம் கூட எடுத்துக்கோங்க. அந்த பிஸ்னஸ்ஸு 100% உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிளானே இல்லாமல் பிளைண்டாக எடுத்தவங்க மாதிரி பண்ணிங்கனாக்கா அது ஆரம்பித்த வேகத்திலே அப்படியே உங்களை விட்டு விளைக்கிறோம். சரி, இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வரும். இது இனிஷியலாக உங்களுக்கு கொடுக்குற ஒரு லிட்டில் அட்வைஸு. ஆனால் இன்னென்ன தேதி உள்ளவங்க இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. இப்போ 1, 10, 19, 28 இவங்க என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம்? நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் அதில் மார்க்கெட்டிங்கிற ஒரு வார்த்தை உள்ளே இருக்கணும். அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது பிஸ்னஸ் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட், இது நான் சொல்கிறது ரியல் எஸ்டேட் இல்லை, ரியல் எஸ்டேட்டுன்னு இருக்குது.
ஸ்ட்ரீட் லெவலில் ரியல் எஸ்டேட்டுன்னு இருக்குது. பெரிய எம்என்சி கம்பெனி இருக்கும். அந்த எம்என்சி கம்பெனிக்கு இவங்க இடம் வாங்கி கொடுத்து பண்ணுவாங்க. எம்என்சி கம்பெனி ஆஃபீஸ் எவ்வளோ பெருசு இருக்குது, அதை வாங்கி கொடுக்குறவங்களுக்கு செய்கிறாங்க பாருங்கள், டீல் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க ஆஃபீஸ் அவங்களுக்கு அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அவங்க கமிஷன் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறீங்க, அதுதான். அதுவே ஒரு க்ரோஸ் கணக்கு இருக்கும். ஏன் அப்படி சொன்னேன்னாக்கா, அது வந்துட்டு அதுக்கு பேர் மார்க்கெட்டிங். ரியல் எஸ்டேட் பண்ணுறது வேறு, மார்க்கெட்டிங் பண்ணுறது வேறு. அது சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவலில் இருக்கும். இந்த நம்பர் உள்ளவங்க மார்க்கெட்டிங். அது என்ன கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ், என்ன விதமான பிஸ்னஸாக இருக்கலாம், உங்களுக்கு அது பொருத்தமாக இருக்கும். நீங்கள் நாளைக்கு பெரிய லெவலில் சம்பாரிச்சிட்ட கூட சரி, உங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுற அளவுக்கு நீங்கள் விடவே கூடாது. எல்லா தொழிலும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. அடுத்து 2/11/2029 உங்களுக்கு எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், 100% ரியல் எஸ்டேட் ஒர்க் அவுட் ஆகிரும். ஏஜென்சியும் ஒர்க் அவுட் ஆகிரும். ஏஜென்சினா என்னங்க, செல்லிங் பையிங் கமிஷன். வாங்குகிறோம் விற்கிறோம். ஒரு மொபைல் இருக்குது, 5000 வாங்குறீங்க, 5500 விற்கிறீங்க, அதான் செல். வாங்குறீங்க பையிங், திருப்பி செல்லிங். உங்களுக்கு அது என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், எல்லா விதமான பிஸ்னஸ் பண்ணலாம். இதுதான் அதுதான் ஃபுட்டு பண்ணலாம், எல்லாமே நடக்கும். அது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். எல்லா தொழிலும் செய்யலாம். இப்படி தான் இருக்கணும் செல்லிங் பையிங். இல்லைங்க, எனக்கு எங்கள் அப்பா வந்துட்டு நல்லா வசதியான அவர் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு கொடுக்குறாரு ப்ரொடக்ஷனு, அது எனக்கு நான் ஏற்கனவே அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் செய்யலான்னு இருக்கிறேன், அப்படிலாம் இறங்கி பண்ணிட்டு தோற்று போயிடுவீங்க. எங்கள் அப்பா அவருக்கு அதில் சக்ஸஸ் ஆகிட்டார், அவ்வளோ பெரிய ஆள், சக்ஸஸ் ஆகிட்டாரு, அவர் பேர் உலகம் ஃபுல்லாக தெரியும், என்ன போய் தோற்று போயிடுவேன்னு சொல்கிறீங்களே, தோற்று போயிடுவீங்க. அவருக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா அவர் டேட்டு வேறு, உங்கள் டேட்டு வேறு. நான் உங்கள் டேட்டை பற்றி தான் பேசுகிறேன், 2/11/20 பற்றி பேசுகிறேன், அவரது பேசலை. அவருக்கு அது ஒர்க் அவுட் ஆகிருக்கும், உங்களுக்கு ஆகாது. நாங்கள் அப்புறம் என்ன தாங்க பண்ணுறது, பிஸ்னஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. நான் அப்படி சொல்லலை. அப்படின்னா அந்த பிஸ்னஸ் நாங்கள் பண்ணி தான் ஆகணுன்னாக்கா என்ன மாதிரி ஆளுங்களாம் அழகாக அட்வைஸ் கொடுப்போம். உங்கள் அப்பாவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுதுனாக்கா உங்கள் அப்பா பேர்லேயே அந்த ப்ரொடக்ஷன் இருக்கட்டும், அவர்கிட்டருந்து நீங்கள் டீலர்ஷிப்பு நீங்கள் தனியாக ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க. இப்போ பிஸ்னஸ் பண்ணுங்கள், சரியாக இருக்கும். ப்ரொடக்ஷன்லேயும் போய் நீங்கள் நின்றுக்கலாம் டெய்லி. இப்போ சக்ஸஸ் ஆகிடுச்சா, இதுதான் பெரிய பெரிய கம்பெனியெல்லாம் அத்தனை பிஸ்னஸ் அவங்க பண்ணுறது. என்ன மாதிரி நான் அட்வைஸ் கொடுக்குறது தான். உங்களுக்குள்ளே ஒரு அக்ரிமெண்ட் போட்டுங்க, ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டு. அது ப்ராப்பராகவே இருக்கட்டும், முறை பிரகாரமே இருக்கட்டும். அந்த முறை பிரகாரம் வந்துட்டு அஃபிஷியலாகவே இருக்கட்டும். நீங்கள் கணக்காகவே லீகலாகவே காட்டலாம். ஒரு அன்அஃபிஷியலாக நான் சொல்லலை, அஃபிஷியலாகவே செய்யலாம். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, அவருக்காவது உங்களுக்கு ஆகலை, எது யாருக்காவதோ அவங்கள போட்டுட்டு அவங்ககிட்டருந்து நீங்கள் சப்பாக எடுத்துக்கிடலாம். அதெல்லாம் செய்யலாம். அதில் என்ன இருக்குது, அவர் அதை ப்ரொடெக்ஷன் பண்ணுறாரு, அவர் ஒர்க் அவுட் ஆகுது, அவர்கிட்ட நான் டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குறேன். ரொம்ப பெருசுனாக்கா நீங்கள் சப் டிவிஷன் கொடுத்துருங்க, சப் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துருங்க. அதில் வந்துட்டு நீங்கள் சோல் டிஸ்ட்ரிபியூட்டர். அதெல்லாம் அக்ரிமெண்ட்லேயே இருக்குது. பிஸ்னஸில் அதெல்லாம் சோலுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. சோல்னால் மொத்த டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் தான், மொத்த ஏஜென்ட்டு நீங்கள் தான். அதுக்கு பிஸ்னஸ் ரீதியாக அதுக்கு ஒரு பேர் இருக்குது, ஸ்டாக்கிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. சோல் ஸ்டாக்கிஸ்ட்டு மொத்தமே உங்கள்கிட்ட இருக்கும், நீங்கள் மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் இருக்குது. பிஸ்னஸில் நிறைய டாக்டிக்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு பொருத்தமாக எது இருக்கோ அதெல்லாம் செய்யுங்க. அடுத்து 3/12/21/30 உங்களுக்கு என்ன வரைக்கலாம், மெடிக்கல் ஷாப் வைங்க. இல்லைங்க நான் கொஞ்சம் வசதி, ஃபார்மசிட்டிக்கல் வைங்க. அடுத்தது அது கூட என்ன செய்யலாம், புக்கு இருக்குது இல்லைங்களா, புக்கு சம்மந்தப்பட்டது ஷாப்பாகவும் வைங்க. என்ன புக்கெலாம் நம்ம நினைக்கிறோம் சின்ன, அது பெரிய மல்டிபிள். அது வேலையில் இருக்கிற மொத்த புக்கு உங்கள் கடையில் இருக்குன்னாக்கா உங்களை விட்டு எங்கே போவாங்க. எக்கி பார்த்தாலும் இருந்துச்சு, இப்போல்லாம் அந்தளவுக்கு பேர் இருக்குது. அதெல்லாம் ஒரு நேரத்தில் எந்த புக்கு எங்கேயும் கிடைக்காது, அங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட்டபிள். 4/13/22/31 உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் வரும், இன்டீரியர் டெக்கரேட் வரும், மிஷினரி சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட்டு. நான் சொல்கிறது 4 வார்த்தையாக இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே நிறைய உள்ள அடங்கி இருக்கும். இன்டீரியர் டெக்கரேட்டர் சிம்பிளாக முடிச்சிட்டேன். அது பெரிய லெவலுங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, 50 மாடி அப்பார்ட்மெண்ட்ஸு. அதில் இன்டீரியர் சோலாக நீங்கள் எடுத்துட்டீங்க, நீங்கள் ஒர்க்கே உட்காந்து பண்ணுறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும், அவ்வளோ பெரிய ஒர்க்கு. அதனால் இன்டீரியர் டெக்கரேட்டரில் சின்ன விஷயம் இல்லை, அதுக்கு கோர்ஸே இருக்குது. படிச்சுட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அது வேறு லெவலில் செய்யும், அது உங்கள்கிட்ட இருக்கும். அடுத்து 5/14/23 இந்த லேபெல்லாம், அந்த மெடிக்கல் லேபெல்லாம் வருது இல்லைங்களா, அது இன்ஸ்டியூட் எல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட்டபுளாக இருக்கும்.
அதாவது நான் சொல்கிறத தாண்டி நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறத செஞ்சு நீங்கள் அதில் தோற்று போக மாட்டீங்க, அதான் அர்த்தம். அதுக்காக மற்றது செய்யக்கூடாதுன்னு இல்லை, செய்யலாம். அதுக்கு கேரண்டி இருக்காது, ஆனால் இதுக்கு ஃபுல் கேரண்டி இருக்கும். இதில் நீங்கள் தோக்கவே மாட்டீங்க, இதில் வேறு லெவலில் கொண்டு போய் உங்களை விட்டுரும். அதுக்கு தான் இது. 6-15-24 ஃபுட்டு, அனைத்து விதமான ஃபுட்டு ஐட்டங்கள் அவ்வளவும் நீங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணலாம், ரீட்டைல், அதான் ரீட்டைல் செல்லராகவும் இருக்கலாம், கார்மெண்ட்ஸு, அந்த டெக்ஸ்டைல் இதெல்லாம் இருக்குங்களா, கெமிக்கலு, மெட்டல்லாம் நம்ம நினைப்போம் அந்த இரும்பு எல்லாமே. ஜுவல்லரி கூட மெட்டல் தான், ஜுவல்லரி கூட மெட்டலில் தான் சேரும். ஜுவல்லரியை போய் கோல்டெல்லாம் வந்து மெட்டல் லிஸ்ட்டில் தான் சேர்ப்பாங்க, வெள்ளியும் அதில் தான் சேர்ப்பாங்க. அதனால் வந்துட்டு மெட்டல்ன்றது இதுக்கு தான் அர்த்தம். அதுக்கு ரிலேட்டடாக எதெல்லாம் இருக்கும் அவ்வளோ பிஸ்னஸ். ஏன்னா நான் சும்மா 4 தான் சொன்னேன், அது 100கணக்கான பிஸ்னஸ், ஆயிரக்கணக்கான பிஸ்னஸ் உள்ளே இருக்குது. 7-16-25 கன்ஸ்ட்ரக்ஷன், இன்டீரியர், ரியல் எஸ்டேட்டு, அடுத்து வந்து மெட்டலு, அடுத்து இந்த ஆன்மீக இந்த கிறிஸ்டலு, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது பாருங்கள், லக்ஸரி, இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு ஷாப்பு. அது ரீட்டைல் இருக்குது, ஹோல்சேலும் இருக்குது. ஆன்மீக சம்மந்தப்பட்டதெல்லாம் இருக்குது பாருங்கள், அதுவும் ரீட்டைல், ஹோல்சேல். இதெல்லாம் உங்களுக்கு கனெக்டிவிட்டி. 8-17-26 உங்களுக்கு ஃபுட்டு, ரியல் எஸ்டேட்டு, கெமிக்கல்ஸு, டெலிகாம் வந்து அவங்களுக்கு வரும். இந்த 7ஆம் தேதி பிறந்தாங்களோ அவங்களுக்கு டெலிகாம் வரும், 8ஆம் நம்பருக்கு டெலிகாம் வரும். 9-18-27 பெரிய பெரிய மிஷினரி ஐட்டங்கள், ஸ்டீலு, மெட்டலு, கெமிக்கலு, டெலிகாமு எல்லாம் வரும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா, அதான் முதல்ல சொன்னதை திருப்பி சொல்ல போகிறேன், எங்கேயும் தோக்க மாட்டீங்க. இதெல்லாம் உங்களுக்கு லைஃப்பில் ஃபுல்லாக நீங்கள் ஆரம்பத்தில் அப்கமிங்னு வரும், ஒரு கட்டத்தில் வேறு லெவலில் போயிடும். அது புதுசாக போகும்போது அப்போ தான் வரீங்க மாறி இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு உச்ச நிலையை கொண்டு போயிட்டு பிஸ்னஸில் ஜெயிக்கிறதுக்கு உண்டானது எதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ எந்தெந்த தேதி உள்ளவங்க யாரெல்லாம் எதெல்லாம் பண்ணலாங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை நீங்கள் செய்வேன் நம்புகிறேன். ஏன்னா உலகம் ஃபுல்லாக நான் கொடுக்குற அந்த அட்வைஸையும் நான் கொடுக்குற அந்த மெசேஜையும் அவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறீங்க. கண்டிப்பாக இதையும் பண்ணுவீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். வணக்கம்.